ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா நிறையா லோடாக கொண்டு வந்துருக்க கைஸ். இந்த டிராக்டர் லோட சொல்ல, ஆனால் இந்த டிராக்டரு புதுசாக பழசான்னு தெரில. ஆனால் இந்த டிராக்டர் நான் ஒரு தடவை கூட போட்டு பார்த்தது கிடையாது. அதான் சரி ஓகே உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு அதை யார் ஓட்டுறான்னு தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது. இருங்க, நம்ம போய் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுருவோம். இருங்க, முதல்ல அதோட ஸ்பீடை பார்த்துருவோம். ஏன்னா ஏதாச்சும் வண்டி எடுத்தோன்னா இனிமேல் ஸ்பீடை பார்க்க போகிறோம். அதான் நம்மளோட புது பிளான். ஏன்னா இப்போதைக்கு நான் சொல்ல போகிற 3 அப்டேட்டும் 3 வண்டி கரெக்டாக 60 போகுது கைஸ். 60க்கு மேலே எவ்வளோ தான் வாங்குன்னு அழுத்தினாலும் போகாது. சைக்கிளே 150 வரைக்கும் போகுது. ஆனால் இந்த டிராக்டருக்கு என்னன்னு தெரில, மெதுவாக தான் போகுது. இப்போதைக்கு நம்ம கூட இருக்கிற ரொனால்டோ. இப்போதைக்கு அவரை பார்த்துட்டு யாரும் வெறுத்துறாதீங்க. ஐயோ என்னோட ரொனால்டோ இப்படி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவும் பண்ணல. இப்போதைக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பரவாயில்ல. அது என்னதியா, அது என்ன ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒன்று வைப்பாங்களே. ஆனால் அந்த முடி வித்தியாசமாக இருக்கியா? சரி ஓகே, இதான் உங்கள் ரொனால்டோ. யாருக்கு வேணுமோ அவங்க கேளுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தந்துடுறேன். அதை நம்ம எப்படி விராட் கோலிக்கு பண்ணோம் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு RS2 லோடுன்னு கொடுத்துட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ரொனால்டோ வந்துடுவார். இப்போதைக்கு ரொனால்டோ தான் ஃபஸ்ட்டு. இது அதோட டிராக்டர் சும்மா சொல்லுவோமேன்னு ஒரு ஐடியா. அதனால் 5 6 4 3 திருப்பி ஒரு தடவை போட்டு காமிச்சிக்கிறேன். 5 6 4 3 எதுக்காண்டு 2 தடவை சொல்லிட்டேன். இப்போதைக்கு எனக்கு இதில் ஒரு டவுட்டு. எப்படியானாலும் இதில் நம்மளால் எந்த வண்டியும் ஏற்ற முடியாது. ஏன்னா லாரி அந்த 01212 அந்த இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனால் அது என்னால் முடியல. இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். கமான் கீழே வந்துடாத. எப்படியாச்சும் ஏற்றிடுற டிராக்டரில். அடைச்ச இதை டிராக்டரில் ஏற்ற முடியாது போலையே. இருங்க, அந்த ரொம்ப லைட்டாக இருக்குல்ல அந்த இதை ட்ரெயின் பார்ப்போம். 330 இது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கஷ்டம் போலையே. அப்பா ஓகே, கமான். ஐயோ, எங்கே நிப்பாட்ட சொல்கிறனோ அந்த இடத்த தவிர எல்லா இடத்துலையும் நிப்பாட்டுதே. கொஞ்சம் லேசா. அப்பா எப்படியோ நிப்பாட்டியாச்சியா. ஐயோ, ரொனால்டோ விழுக வச்சுட்டோமே. ரொனால்டோ ஓகே எப்படியோ இந்த ஜெட் பேக் நிறுத்தியாச்சு. அடைச்ச ஜெட் பேக்கில் திருப்பி ஏறுறேன். ஓகே, இப்போ இந்த டிராக்டரை கொண்டு போனோன்னா டிராக்டரோட ஜீப் வருதியா அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் என்ன உடனே கழட்டுக்குச்சு. லேசாக ஒட்டிக்கிட்டு வருது. அப்படியே ஒரே ஒரு சுற்றுனா கலண்டுரும். இது அது பாட்டு பறக்குதா இல்லை அது உள்ளே சேஃபாக உட்காந்துக்குது. ஏதோ ஒன்று இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிராக்டருக்குள்ளே இதை போடலான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக கேட்டிங்கன்னா சும்மா பண்ணுவோமே தான் வீடியோ எடுக்கிற 5 செகண்ட் முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே வாங்க. இப்போதைக்கு ரொனால்டோ காமிக்கிறியே, CSKல ஒரு ஆளை காமிக்க மறந்துட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நான் மறந்தே போயிட்டேன். இப்போதைக்கு உங்களை தோனியோடு வந்து மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு தோனியை பார்த்து விரக்தி ஆகிங்க. என்னடா CSKன்னு சொல்லிட்டு இவர் ஏதோ அந்த INCயோ என்னது எனக்கு கிரிக்கெட் பற்றிலாம் தெரியாது, ஏதோ அந்த இந்தியாவை மென்ஷன் பண்ணி ஆடுவாங்களே அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. ஆனால் என்னடா தலைமுடி பாதி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இது அந்த யங் தோனியா? முதல்ல தோனியான்னு பார்ப்போம் வாங்க. தோனின்னு சட்டை போட்டிருக்கலாம், தோனி ஆகிடுறாங்க. என்னடா மூஞ்சி இது? தோனி மாறி இருக்காரு, ஆனால் தோனி இல்லை. அது என்னது 2019 இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். இது அந்த ICCயோ INCயோ ஏதோ ஒன்று. ஓப்போ
ஓகே, இப்போதைக்கு இவர் தான் நம்ம தோனி. யாருக்கு வேணுமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு எப்படி அந்த ரொனால்டோ கொடுத்தேன் அதே மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் 2 பேரும் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸுக்கு நல்லா இதுதான்ப்பா. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை. சரி ஓகே வாங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரு 3 வண்டி வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அது வாங்க பறந்துக்கிட்டே சொல்லுவோம். முதல்ல நமக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரப்போகுது. அதோட பிக்சரை போடுற பாருங்களேன். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஞாபகம், ஏதோ பேச்சு அடிப்படுது. இப்போ 2ஆவதாக ட்ரக்கு, இந்த மண்ணு மூட்டைலாம் மறையிற மாதிரி வரும்னு சொன்னல, அந்த ட்ரக்கை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இதுவும் டவுட்டு தான். ஆனால் 3ஆ டிராக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் எப்பயோ பேசினதை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த டிராக்டர் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் அந்த பிக்சர் போடுற பாருங்களேன். இதான் நமக்கு வர போகிற புது டிராக்டர். அந்த 5643 காமிச்ச பார்த்தீங்களா, அதை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் நமக்கு எதுவும் தெரில ஸ்பீடாக இருக்கா இல்லையான்னு. இப்போதைக்கு வாங்க நம்ம கமெண்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போதைக்கு அஸ்லாம் கேமர் ரொம்ப போட்டிருக்காரு, ப்ரோ ரொம்ப நாளாக கமெண்ட் போடுறேன், கொஞ்சமாச்சு யூடியூப்பில் ரிவ்யூ போடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கனால உங்களுக்காண்டியே கடைசி 2 நிமிஷத்தை பண்ணலான்னு பார்க்குறேன் ப்ரோ. அதனால் இப்போதைக்கு வாங்க நம்ம அஸ்லாம் கேமரோட ரிவ்யூ பார்ப்போம். முதல்ல போயிட்டு லேண்ட் பண்ணிக்கிறேன், லேண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் நான் உங்களுக்கு போடுறேன். அதை சொல்ல மறந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் இந்த யூடியூப் கமெண்ட்ஸும் படிக்க கொஞ்சம் லேசாக கஷ்டம் தான். உங்கள் கமெண்ட்டு சொல்ல மறந்துட்டுனாலும் உங்களுக்கு அந்த பிக்சரில் போட்டுருவேன். அதோட கொஞ்சம் யாராச்சும் இன்னும் கமெண்ட் போடுங்கப்பா. ஆனால் கமெண்ட்டாக போடுறது சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்சம் லைக்கை போட்டு விடுங்க. ஒரு 200 வியூஸ் வந்தாலும் என்ன ஒரு 3 லைக்குக்கு மேலே தாண்ட மாட்டேங்குதே. கொஞ்சம் அந்த லைக்கை கொஞ்சம் தட்டி விடுங்களேன், தோனிக்காண்டி. சரி ஓகே விடுங்க, தோனிக்காண்டி இல்லைனாலும் ரொனால்டோக்காண்டி. சரி ஓகே, ரொனால்டோவும் ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. ஏன்னா எனக்கு தோனி ரொனால்டோ 2 பேரும் விராட் கோலி மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அழகாக இருந்தானுங்களான்னு கேட்டால் இல்லை. யாராச்சும் இந்த மாதிரி மாடல் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக செய்யுங்கப்பா. சரி ஓகே வாங்க அஸ்லாம் கேமரை போய் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. அஸ்லாம் கேம் தமிழ் 3D எப்பா அந்த இதெல்லாம் நல்லாவே போட்டிருக்கீங்க. சின்சான் கிட்னாப் விஜய் வித்தியாசமாக இருக்கே. இந்தியன் பைக் ரேஸு, இந்தியன் பைக் டிராயிங் 3D அப்டேட்டு, நியூ அப்டேட்டு. இப்போ கொஞ்சம் அந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. அது சமயத்தில் டைட்டில் கார்டு இன்னும் நல்லா போடலாம். மற்றபடி வீடியோவை பார்ப்பலாமா? இப்போதைக்கு நீங்கள் ப்ளீஸ்ன்னு சொன்னதுக்காண்டி நம்ம உங்கள் சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தாச்சு. இப்போதைக்கு இல்லை ப்ரோ வீடியோ ஒன்று உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னாலும் சொல்லுங்கள், வீடியோ உள்ளே போய் பார்த்துருவோம். இப்போதைக்கு 89 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 105 வீடியோஸ், பரவாயில்ல. ஓகே, நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போதைக்கு யாராச்சும் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிஞ்சா கேமிங் நான் மறந்தே போயிட்டேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாமான்னு கேட்குறேங்க. ஸ்பான்சர் பண்ணலான்னா சரியாக புரியலை இப்போதைக்கு. இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதா இல்லாட்டி என்னன்னு சொல்லுங்கள், தாராளமாக பார்ப்போம். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.